சார் நீங்க ஷூட்டிங்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்களோ? அனி அனி ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சார் இன்விடேஷன் கார்டு வீட்லயே வச்சிட்டு வந்துட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க? மேனேஜர் ரூமுக்கு போய் ஒரு டிக்கெட் வாங்கி சார் உட்கார வச்சிருங்க. ஜாக் ஸ்லேட்டர் அமெரிக்காவை பத்தி சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நடிக்க வந்ததுல இருந்து அதிகமா படம் பாக்குறதே இல்ல. அதுல இவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். இவங்களை கேட்டீங்கன்னா எல்லா படத்தை பத்தியும் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் சொல்லுவாங்க. அத்தனை படம் பாக்குறேன். சார் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க சார். இந்த இடத்துல வச்சு ட்ரை பண்ணாதீங்க சார். ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஏகப்பட்ட போலீஸ் செக்யூரிட்டி வேற போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நீங்க மாட்டிக்குவீங்க. உங்களை உள்ள கூட்டிட்டு வந்ததுக்காக என்னையும். ஹலோ யா எது யாரா யாரும் கேட்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? ஐயோ என் நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்களே சார். நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன். அதை முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இல்ல நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன். இங்க வருங்க, நான் சொல்ல வந்த மேட்டரை கரெக்டா சீக்கிரம் சொல்லிடுறேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளு. இப்ப நான் எதையும் கேட்கற மூட்ல இல்ல. தயவு செய்து போன வை. சார் கொஞ்சம் தானுங்க சார். நம்ம ஹாலிவுட்டோட இன்னொரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு. அவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம். நான் எப்பவுமே அர்னால்டோட ஒரு ஃபேனா தான் இருந்திருக்கேன். என்னோட சீட் எங்க இருக்கு? என்ன சார் கேக்குறீங்க? எங்க என் சீட் எங்க இருக்கு? ஓ சார் நீங்களா? நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். சாரி சார். உங்களுக்கு அப்பர் பால்கனி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு சார். ஓகே நீ இங்க இரு. நான் இங்க இருக்கேன். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை. ஒருவேளை அவன் பால்கனில இருந்து தாக்க முயற்சி பண்ணானா? அப்ப அவங்க தான் இருக்கணும். அப்படியே இருக்கானே. ஜாக் ரைப்பர் வந்திருக்கான். ரைப்பரை இவன் தான் வர வச்சிருக்கான். ஜாக் அவன் மேல இருக்கான். சீக்கிரம் வாங்க. ரைப்பர் நோ. மேல இருந்து எழுந்துடா. மேல இருந்து எழுந்துருன்னு சொல்றல. என்னடா பாக்குற? எழுந்துரு. நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கே. நம்பவே முடியல. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். இது ஆக்ஷன் டைம். ஜென்டில்மேன் ஸ்டைல். எப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நிஜம் கிடையாது நிழல். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. யாராவது உள்ள இருந்து வெளியில வந்தாங்களா? யாராவது உள்ள இருந்து வெளியில வந்ததை பாத்தீங்களா? ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அது இருக்கட்டும். யாராவது கோடாலியோட வெளியில வந்ததை பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. அப்படின்னா சார் ஒரே ஒரு கேள்வி சார். எனக்கு வீட்டோட மேலதான் இருக்கு. சார் எல்லாம் வா ஜாக், இவனைத்தான தேர்ற. உனக்கு எதுவும் ஆகல இல்ல ஜானே? இல்ல ஒண்ணும் ஆகல. ஜாக், நான் கதையை கொஞ்சம் மாத்தி அமைக்கலான்னு நினைக்கிறேன். எல்லா படத்திலயும் நீதான் ஹீரோ, நான் தான் வில்லன். நீ என்ன சாகடிப்ப, நான் சாவேன். இது எனக்கு போர் அடிச்சிடுச்சு. ஆனா நிஜ உலகத்துல உன்னை நான் சாகடிச்சிட்டா அப்புறம் நான் ஹீரோ ஆயிடுவேன். எங்க நல்ல பிள்ளையாட்ட அந்த துப்பாக்கிய கீழே போட்டு போட்ட பிரச்சனை உனக்கு எனக்கு மட்டும்தான். அந்த பையனை போக விடு. இதே மாதிரி ஒரு சீனை போன படத்துல பண்ணிருக்கோம்ல. நீ என்ன பண்ணுவன்னு தெரியும். பையனை காப்பாத்த நீ முயற்சி பண்ணுவ, நான் கோடாலிய தூக்கி வீசுவேன். நீ துப்பாக்கியால என்ன சுடுவேன். அதெல்லாம் இந்த கதைக்கு சரிப்பட்டு வராது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, நீ ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த பையனை தூக்கி வீச போறேன். நீ
சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வந்து போது ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வா வா ஜாக், வந்து போது வா. கமான் 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 வா. நீ மரணத்தோட வாசல் கிட்ட வந்துட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. வா, உன் கதையை முடிக்கிற. எந்த உலகமா இருந்தாலும் கெட்டவங்களுக்கு இதுதான்டா முடிவு. டானி, 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 நான் கீழே வர, அத கெட்டியமா பிடிச்சுக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்க டானி. அப்படியே டைட்டா பிடிச்சுக்கோ. இதோ நான் வந்துகிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்துட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜாக். பயப்படாத, நான் இருக்க. இதோ வரேன். இவ்வளவு கஷ்டப்படுறோம். நமக்கு சினிமாவில் டூ போடுறவன் உயிரைய பணைய வச்சுல செய்யறான். நான் 1 2 3 சொன்ன உடனே உன் கையை என்கிட்ட குடுடானே. முடியல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சீக்கிரம் ஜாக். நான் சொல்றத கேளு. எதுவும் நடக்காது. கடவுள் மேல பாரத்தை போட்டு தைரியமா கையை நீட்டு. முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜாக். நான் சொல்றத கேளு. அந்த கல்லை உன் காலால இறுகமா பிடிச்சுக்க. கையை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு விடுன்னு சொன்ன உடனே காலை எடுத்துரு. நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். ரெடியா? நம்பிக்கையோட செயல்பட்டா நிச்சயம் முடியும். கம் ஆன். கையை விடு, விடு. எஸ், அப்படிதான். கம் ஆன், காலை ரிலீஸ் பண்ணு. சினிமாவில் எல்லாம் ஈஸி நினைச்சோம். அனுபவிச்சாதான் அதனுடைய வலியே தெரியுது. எப்படியோ ஒரு வழியா யாருக்கு எந்த ஆபத்து இல்லாம முடிஞ்சிடுச்சு. நீங்க 2 பேரும் எனக்கு பதில் சொல்லணும்டா. பரதேசி வந்துட்டா. வேணாம் பக்கெட், விட்டுரு. இது உண்மையான வாழ்க்கை. போலீஸ்காரங்க நிறைய இருக்காங்க. போலீஸ்காரங்க மட்டும் படத்துலயும் சரி நிஜ வாழ்க்கையிலயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்களால என்னை எதுவும் செய்ய முடியாது. குறி தவறி சுட்டுட்டேன்னு நினைச்சிய? குறி வச்சதே செவருக்கு தானே. உன்னெல்லாம் அவ்வளவு சுலபத்துல கொன்னுட்டா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. உனக்கும் அந்த பொடி பயலுக்கும் இங்கேயே சமாதி கட்டிட்டு இந்த உலகத்தை விட்டு இந்த மேஜிக் கார்டை வச்சு நான் தப்பிச்சு போக போறேன். என்னை எவனாலையும் பிடிக்க முடியாது. கற்பனையா படைக்கப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களையும் நான் நிஜ உலகத்துக்கு அழைச்சிட்டு வர போறேன். அத்தனை பேரையும் மொத்தமா ஆட்டி படைக்க போகுது. இதுக்கப்புறம் எல்லா உலகத்திலையும் ஏன் ராஜ்யம் மட்டும்தான் நடக்கும். நாம வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நிழல் உலகத்துல மட்டும்தான் ஹீரோ கையால எல்லா வில்லன்களும் செத்து செத்து விழுவானுங்க. இந்த நிஜ உலகத்துலதான் வில்லன்க தான் என்னைக்கும் ஹீரோவா இருப்பாங்க. வில்லன்க வாழ்க்கையில என்னைக்குமே முடிவுங்கிறது கிடையாது. இதெல்லாம் நடக்கணும்னா நீ சாகணும். பேக்கெட், படத்துல பண்ண அதே தப்ப மறுபடியும் பண்ணிட்டேன். ஒரிஜினல் லைஃப்ல கன்ல புல்லட் போடணும்பா. அது கூட தெரியாம இருப்பனா? அதே துப்பாக்கியில உன்னை தொலைக்க புல்லட் வரும். என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. அவன் நேரம் முடிஞ்சிருச்சு. அவன் போறான். நீ ஏண்டா அழுவுற?